அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். சூரியன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயணம் செய்கிறார். ஆகஸ்ட் மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்து உள்ளது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷப ராசியில் செவ்வாயும் குரு பகவானும், கடக ராசியில் புதனும் சூரியன் பகவானும், சிம்ம ராசியில் சுக்கிரன் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பம் ராசியில் சனி பகவானும், மீனம் ராசியில் ராகு பகவானும் அமைந்துள்ளார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியில் சந்திர பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவான் வக்ரமடைந்த நிலையிலும், சுகஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும், தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும், அயனர் சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், குரு பகவானும் சஞ்சரித்து உள்ளனர். மற்றும் இந்த மாதத்தின் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்றும் 16/8/2024 அன்று சூரிய பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்றும் 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே தேதியில் செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து உங்களது ராசியில் சஞ்சரிக்கிறார். மற்றும் 31/8/2024 அன்று புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆகஸ்ட் மாதம் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள், விருப்பங்கள் கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் பொழுது கவனம் தேவை, வீண் பகை ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்பை ஏற்காமல் இருப்பது இந்த மாதம் நல்லது. வீண் அலைச்சல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் இந்த மாதம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும், திறமை வெளிப்படும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களில் மீண்டும் வந்து சேருவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். விருந்தினர்கள் வருகை அதிகரிக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். பெண்களுக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை இந்த மாதம் பெறுவீர்கள். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும். கலைத்துறையினருக்கு வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிலும் இந்த மாற்றம் முன்னேற்றம் காண்பீர்கள். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீராக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். முழு முயற்சியுடன் செயல்படுவது நல்லது. 16/8/2024 அன்று சூரிய பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதன் காரணமாக மாதத்தின் மத்தியில் தேவையான அளவுக்கு பண வரவு இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்புகள் உண்டாகும். அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் இழுபறியான நிலையே காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் வருகையால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த மாதம் யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்கவும் வேண்டாம்.
சகோதரர்களால் அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது சிலருக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சஞ்சரிப்பதால் சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கக்கூடும். சிலருக்கு நீண்ட நாளாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானின் சேர்க்கையால் அலுவலகத்தில் பணிகள் கூடுதல் கவனம் தேவைப்படும். சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையாக நீங்கள் செல்வது நல்லது. சிலருக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். புகுந்த வீட்டு சொந்தங்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த மாதம் அவசியம். மிருகசீரிடம் 3-4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் குரு பகவானும் அங்கேயே சஞ்சரிப்பது வருவதால் செலவுகள் பல வழிகளிலும் ஏற்படும் என்றாலும் மாதத்தின் மத்தியில் தேவைக்கேற்ற பணம் வரும். பொன் பொருள் சேரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடிவுக்கு வரும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். குரு பகவானின் பார்வைகளால் ஆரோக்கியம் சீராகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தினரின் ஆலோசனை இந்த காலத்தில் நன்மை தரும். பிறரிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனத்தை செலுத்துவது மிகவும் அவசியம். யோசிக்காமல் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். அதை உங்களால் இப்பொழுது நிறைவேற்ற முடியாமல் போகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் வளர்ச்சிக்குரிய மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணியாளர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். திடீர் வரவுகளால் சங்கடங்கள் விலகும். தொழில்காரகன் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் எந்த ஒன்றையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மை தரும். முயற்சிகளால் உங்கள் வேலைகள் நடக்கும். மற்றவர்களால் சாதிக்க முடியாதவற்றையும் நீங்கள் சாதிப்பீர்கள். உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுத்திடுங்கள். குரு பகவானின் பார்வையால் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும். எதிர்ப்புகள் விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் விருப்பம் நிறைவேறும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் அறிவால் வெற்றி காணும் மாதமாக இருக்கும். விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்கள் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்கப் போகிறது. சுகஸ்தானம், சத்ருஸ்தானம், அஸ்தமஸ்தானங்களை குரு பகவான் பார்ப்பதால் இதுவரையில் வேலை, அலைச்சல், சோர்வு என்று நெருக்கடிகளை சந்தித்து வந்த நீங்கள் இனி நிம்மதியாக இருக்கலாம். தாய் வழி உறவினர்களால் ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் இப்பொழுது கிடைக்கும். உடல் நிலை சீராகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே உதவி கேட்டு வருவார்கள். பெண்களுக்கு இந்த மாதம் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்தவர்கள் இப்பொழுது ஒன்று சேருவார்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பாக நன்றாக யோசிப்பது அவசியம். வரவை விட இந்த மாதம் செலவு அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் செலவுகளில் சிக்கனத்தை செலுத்துங்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகும். நன்மை அதிகரிக்கும். சங்கடங்கள் தீரும். நன்றி, வணக்கம்.